கானகத்திலே வந்து ஆடு மாடுகளை எல்லாம் கொண்டு சாப்பிடுகின்றார்கள். அப்படி கொண்டு சாப்பிட்டு விட்டு தொட்டிலே வந்து மறுபடியும் தூங்குகின்றார்கள். யாருக்குமே தெரியலன்னு சொல்லி தெரியாத மாதிரி வந்து படுத்துட்டாங்க. ஆமா, ஒரு நாட்கள் 2 நாட்கள் அல்ல, சரி பல நாட்கள்ல ஒரு நாள் மட்டும் தான் நினைச்சுக்குமா, மாட்டத்தான் செய்வான். நான் அங்கோடி போயிருவேன் இங்கோடி போயிருவேன், மாட்டு இடத்துல கரெக்டா மாட்டேன், கண்டிப்பா மாட்டுவாங்க. ஆமா, உண்மை எனக்கு ஜாகாதுல்ல. அதனால தங்கச்சி அண்ணா இன்னைக்கு நம்ம இறங்கிடுவோம் களவுக்கு போலாமா? ஆமா, அப்படி என்று பல நாள் களவு செய்து வரும்போது இந்த கோங்கல்மார்கள் எல்லாம் ஒரு நாள் ஒன்றாக கூடினாங்க. ஆமா அண்ணே, என்ன ஆடு மாடெல்லாம் நிறைசாச்சு, கொஞ்ச நாள் ஆச்சு. ஆமா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மழை இப்ப மழையில மழை பெய்யுது, மழை 2 நல்ல புல் பூண்டெல்லாம் வளர்த்துருக்கோம். ஆமா, இந்த மாடுகளை நிறைசாச்சு நம்ம கூட்டிட்டு போமானே. போகல அண்ணே, உங்க கடையில போய் பாருங்க. எங்க கடையில பாக்கணுமா? ஆமா அண்ணே. அண்ணே கேட்க மாட்டேன், என் கடையில தேடாத. உன் கடையில நான் எப்படிடா தேட? உன் கடையில தேடுடா. என் கடையில தான்டா நான் போய் தேடுறேன். பாருடா, பாத்துட்டு வர்றேன், நீ போய் உன் கடையில பாத்துட்டு வா. நான் இருக்கிற பாக்கு அப்படி என்று சொல்லி கடையிலே வந்து பார்க்கின்றார்கள். சரி, ஆடு மாடுகளை எல்லாம் காணவில்லை. ஆமா அண்ணே, அண்ணே போச்சுன்னே எல்லாம் போச்சு. என்னண்ணே என்னடே ஆச்சு? என்ன என் கடையில் உள்ள ஆடு மாடு காணல் அண்ணே. உண்மையில குடுத்தியா கொடுக்கல? என்னதுண்ணே? பறி குடுத்தியா கொடுக்கல? அண்ணே, நான் பங்குபட்டு பாடுபட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு நாணப்பட்டு ஒரு காளை மாட்டை வளர்த்துட்டு வந்தேன். ஏவலப்பட்டு ஆனா அந்த காளை மாட்டை காணல அண்ணே. ஒரு காளையா? ஆமா, உள்ள சொல்லுடே. ஒரு காளை தான் அண்ணே. அப்படியா? ஆமா. ஆனா காளை மாட்டுல உள்ள கொம்பு இருக்கு, வால் இருக்கு, தோல் இருக்கு, பல்லு இருக்கு, எலும்பு இருக்கு, தலை இருக்கு. ஓ, சதக்கறிக்காங்கல. சதையை மட்டும் அரிஞ்சு சாப்பிட்டுருக்காங்க. மூளையும் கொண்டு விட்டானே. மூளையும் கொண்டு விட்டா ரத்தத்தை குடிச்சிட்டான். சரி சரி, ரத்தத்தை குடிச்சிட்டான். ஆமா. ஏ தம்பி, உனக்கு என்னடே போச்சு? என்ன நரியா? நரிக்குட்டியை காணலையா? டேய், நீ நரிக்குட்டியா வளர்க்குற? பறி கொடுத்த மாதிரியா இருக்கான் பாரு. அவனை பார்த்தா ஏதோ கல்யாணம் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கான். தெரியும் தம்பி. ஆமா. ஓ சரி சரியா. அப்படியா? நரிக்குட்டியா மரிக்குட்டியா ஏதாவது தடை கிடக்கப்பா? அப்படியா? உங்களுக்கு என்னை காணல, உனக்கு என்னதையா காணல? 2 பசுமாடை காணலே. 2 பசுமாட்டை காணலையா? இங்கிலீஷ் மாடா தமிழ் மாடா? தமிழ் மாடுதான். அப்படியா? ஆமா. பால் ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைச்சிட்டு இருந்து? ஒரு 10 லிட்டரு. காலைல 10, சாயங்காலம் ஒரு 5 லிட்டர். நீ எவ்வளவு சேப்பா மொத்தம்? 20 லிட்டரு. ஒண்ணு கொண்டு சேர்க்கணும். அது சரியா? அப்படி வச்சுருக்காங்க. சரி, இப்போ பஸ் என்ன பாச்சு? பஸ் காணலனே. ஏதாவது தடை கிடக்கா? அட கிடக்குது. என்ன கிடக்கு? தோல் இருக்குது, எலும்பு இருக்குது, பல்லு இருக்குது, சாணி இருக்குன்னு சொல்லலாம் போறீங்க. சரி, சதை மட்டும் இல்லனே. ஓஹோ, யாரோ திட்டம் முடிச்சிருக்காங்களே. ஆமா, யாரோ பிளான் பண்ணிருக்காங்க. அண்ணே, உங்க வீட்ல உங்க கடையில என்னனே காணல? உங்க கடையில 1.5 டஜன் ஆட்டுக்குட்டி இருக்காங்களே. உங்க கடையிலயா? கடையிலயா? ஆமாப்பா. சரி, 1.5 டஜன் கடையில நிறைக்குள்ள. சரி, நிறைக்குள்ள என்ன காணல? செம்மறி குட்டி. செம்மறிலாம் ஆந்திரா. ஓ, ஆந்திரா குட்டி. நம்ம இடம் பிடிக்கும். உள்நாட்டுல எல்லாம் உள்ளத வளர்க்க மாட்டோம். அங்க விலை குறவு தம்பி. அப்படியா? சரி சரி, அங்க இருந்து வாங்கிட்டு வந்து இங்க கொஞ்ச நாள்ல செத்து போயிரும். இங்க கொண்டு வந்து வெள்ளாடுன்னு விட்டுருவோம். வாலை மாத்தி வச்சிரு. அப்படியா? ஆமா, நல்லா வருவேன். சரி அண்ணே, அப்படின்னா சரி இருக்கட்டும். நம்முடைய மக்களுக்கு ஒரு குறை என்றால் மன்னனிடத்தில் தான் போய் சொல்ல வேண்டும். அது வாசம் தானே. ஆகையினால் வாருங்கள், நாமல் மன்னனிடத்தே போகலாம். எங்க சொல்லுவேன் நியாயம் கிடைக்குமோ அங்க போவோம். ஆமா, என்று எல்லோரும் கூடி எங்கே வருகின்றார்கள் தெரியுமா? கொக்கமார்கள் கூடி எல்லாம் தாங்கும் இடம் இல்லாமல், தங்கும் இடம் இல்லாமல் கூடினா செப்பி அந்த நாட்டிலே, கூடினா செப்பி அந்த நாட்டிலே, தங்கும் இடம் இல்லாமல் கூடினா செப்பி அந்த நாட்டிலே, இதுவரை
வீர கோங்கமார் கூட்டமோ இளம்புரி பெரியோரு கேளுமே இளம்புரி பெரியோரு கேளுமே திருக்கோன் முருகன் முன்னோடி குணாரோ மாலை பிழை சுடி கொண்டாரோ மாலை பிழை சுடி கொண்டாரோ முன்னோடி கொண்டாரோ அழகிய நம்பிக்கோன் பேருக்கோ அழகிய நம்பிக்கோன் பேருக்கோ இப்படி கோங்கமார் எல்லோரும் ஒன்றாக சேர்கின்றார்கள் முத்துக்கோன் முருகக்கோனாரு முன்னோடிக்கோன் ஆண்டிக்கோன் பாண்டிக்கோன் அண்ணாமலைக்கோன் அன்புக்கோனாரு வேலுக்கோன் நந்தக்கோனாரு சூரியக்கோன் சுப்பிரமணியக்கோன் எல்லாரும் ஒன்னா கூடுறாங்க மணிகண்டகோன் ஐயா மணிகண்ட கோனா ஆமா எல்லா கோனாரும் ஒன்றாக கூடி மன்னன் இடத்திலே வருகின்றார்கள் மன்னா வாங்கப்பா மன்னா வணக்கம் மன்னவா மக்களே நீங்கள் யாரு மன்னா நாங்கள் தான் கோங்கமார்கள் கோனாரா ஆமா என்ன பிரச்சனை உங்களுக்கு மன்னா என்னப்பா எங்களுடைய கிடையில் உள்ள ஆடு மாடுகளை காணவில்லை அப்படியா மன்னவா எத்தனை கடை எத்தனை ஆடு எத்தனை மாடு மன்னா என் கிடையில் உள்ள காளமாட்டு காணல இவங்களுக்கு மறிக்குட்டியை காணல இவங்களுக்கு பசுமாட்டை காணல இப்ப களவுங்கிறது என்னுடைய ஆட்சியில இது வரைக்கும் கிடையாது அவனுக்கு செம்மறியாட்டை காணல அப்படியா ஆமா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆடு மாடு பேருக்குமா ஆமையா ஏ மந்திரி மன்னவா எவ்வளவுன்னு கேட்டு காசு கொடு சரி 2 தலையாரி மாரை உள்ள கூப்பிடு உள்ள வர சொல்லு இதோ கூப்பிடுறேன் ஐயா தலையாளிமார்களே உங்களை மன்னன் நினைக்கின்றார் வாருங்கள் இதோ வருகின்றோம் உள்ள வாங்க எப்பா மன்னா வணக்கம் மன்னவா உங்களுக்கு என்ன வேற தெரியுமா எதற்காக அழைத்தீர்கள் அதாவது கோங்கன்மார்கள் நிறைய சாய்த்த இடத்துல ஆடு மாடுகளை காணவில்லையா சரி ஏதோ தோல் இருக்குங்கிறாங்க எலும்பு இருக்கிறாங்க இருக்குன்னு சொல்றாங்க முக்கியமான சதக்கரி மூளையை மட்டும் காங்கல அப்படிங்கிறாங்க ஆமா எப்பா என்ன களவு இப்படி பெருகிட்டு இருந்தா எனக்கு அசிங்கம் ஆமா என்ன 8 நாளைக்குள்ள இந்த களவு செய்த கல்வர்கள் யார் என்பதை கையங்களமா நீங்க பிடிக்கணும் ஓஹோ செய்வீர்களா செய்வீர்களா சரி அப்படி என்று சொல்லி கோங்கமார் எல்லோரும் ஒன்றாகவே சேர்ந்து கூடி அவர்கள் போய்கின்றார்கள் தலையாளிமார்கள் காவலானது இருக்கின்றார்கள் ஆமா இங்கே நீலராஜனோ புகார் இசைக்கு அம்மையுமாக சேர்ந்து எப்படி வருகின்றார்கள் தெரியுமா காத்திருப்பதறியாமல்